என்னோட பேர் மனோஜ். வணக்கம் எல்லாருக்கும். அஜித் கொலை வழக்கில் நான் கண்ணால் பார்த்தேன். கொலை நடக்கும்போதும் பார்த்தேன். எல்லாரும் அடித்து தான் அவனை துன்புறுத்தினாங்க. அதை கண்ணால் நான் பார்த்தேன். அஜித்குமார் கொலை வழக்கில் தமிழக அரசு நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் தற்போது வழக்கின் விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் அஜித்குமார் கொலை செய்யப்படுவதற்கு மூல காரணமாக இருந்த பெரிய மனிதர்களின் மேல் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? அந்த பெரிய மனிதர்கள் எப்போது கைது செய்யப்படுவார்கள்? குறைந்தபட்சம் சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போகும் சார்ஜ் ஷீட்டிலாவது அவர்கள் பெயர் இடம்பெறுமா? முதலில் அஜித்குமார் கொலையை நேரடியாக பார்த்த நபரின் பேட்டியை பார்த்துவிட்டு தொடர்ந்து நமது கருத்துக்களை கேட்கலாம். என்னோட பேர் மனோஜ். வணக்கம் எல்லாருக்கும். அஜித் கொலை வழக்கில் நான் கண்ணால் பார்த்தேன். கொலை நடக்கும்போதும் பார்த்தேன். எல்லாரும் அடித்து தான் அவனை துன்புறுத்தினாங்க. அதை கண்ணால் நான் பார்த்தேன். அடிச்சது 3 பேர் அடிச்சாங்க. முதல் எனக்கு தெரிஞ்ச 3 பேர் அடிச்சாங்க. 3 பேரை நான் கண்ணால் பார்த்தேன். அடிக்கும்போது அவர் பலமுறை தண்ணி கேட்டார். தண்ணி கொடுக்கல. தண்ணி கொடுக்காம இருந்தாங்க. நாங்களும் சொன்னோம், அடிக்காதீங்க, தண்ணி கொடுங்கன்னு சொன்னோம். அவங்க கொடுக்கல. எனக்கு அவர் தம்பி. அவர் அருகில் தான் நான் போய் அமர்ந்து கேட்டேன், என்னடா நடந்துச்சு, சொல்கிறா, உண்மையை சொல்கிறான்னு கேட்டேன். நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாங்க. எனக்கு தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி நீங்கள் கேளுங்க, கேட்டால் அவர் ஏதாவது உண்மையை சொல்கிறாரான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க. சரி நான் கேட்குறேன் சார்ன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், அடி தாங்க முடியல என்னால் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னான். அதுக்கு மேலே அவன் பேசலை. ஆனால் அவன் பக்கத்தில் போய் நின்று அவளை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், அவரை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேலே கஞ்சா வந்துச்சு. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திட்டு இருக்காங்க. போலீஸே கொடுத்துருக்காங்க. அவரை குடிக்க வச்சுருக்காங்க. குடிக்க வச்சு தான் அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இது போக ஒரு போலீஸாரே என்னோட ட்ரீட்மெண்ட்டே தனியாக இருக்கும். இதுக்கு கஞ்சா எடுத்துருவாங்கன்னு ஒரு போலீஸாரே சொல்கிறாரு. அதையும் நான் காதில் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், தண்ணி கொடுங்க, தண்ணி கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது தண்ணியில் மிளகா பொடியை கலந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவன் மறுபடியும் அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தண்ணி மறுபடியும் கேட்குறான். கேட்கும்போது அவரு கொடுக்கல, தண்ணியை தள்ளி வச்சுட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை அடிச்சிருக்காங்க. கஞ்சா எடுக்க சொல்லி ஒரு போலீஸாரே சொல்கிறாங்கல்ல, எடுங்கன்னு சொல்லி சொல்கிறாப்புல, இல்லை அதை காதால் நான் கேட்குறேன். அது கிடையாது. அந்த பழக்கம் அந்த பையனுக்கு கிடையவே கிடையாது. எவ்வளோ நேரம் விசாரணை? எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டில் இருந்து போயில 3:30 போனேன். 3:30லேருந்து நான் உள்ளே போகிற வரைக்கும் அடி. எத்தனை மணிக்குள்ளே போனீங்க? 3:30க்கு நான் அங்கே போயிட்டேன், ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். 3 மணிக்கு கிளம்புனேன், 3:30க்கு நான் அங்கே போயிட்டேன். 3:30லேருந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் எத்தனை மணி இருந்தீங்க ஸ்பாட்டில்? நான் அவனை ஆட்டோவில் ஏற்றுற வரைக்கும் இருந்தேன். அப்புறம் எவ்வளோ நேரம் ஆட்டோ எத்தனை மணிக்கு? ஒரு 6-6:30 இருக்கும். 3:30லேருந்து 6 மணி, கிட்டத்தட்ட 2:30 மணி. 6-6:30 ஆட்டோவில் ஏற்றும்போது அவருக்கு உயிர் இருந்துச்சு? இல்லை, கிடையாது. அவருக்கு உயிரே கிடையாது. இங்கே முடிஞ்சிச்சு. நான் தான் பார்த்து சொன்னேன். நான் இவ்வளோ நேரம் நான் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம், மீடியாவுக்கோ ஒரு ஐ விட்னஸாவோ வராததுக்கு காரணம், அந்த கேமரா நம்ம கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்க கேமரா, ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்புல இருக்க கேமராவில் நான் பதிவாக இருப்பேன். அது இருந்திருந்தால் உண்மை வெளியே வந்திருக்கும். என்னை கூப்பிட்டுருப்போம். அந்த கேமரா இருக்கு. என்னோட பேர் மனோஜ் பாபு. நீங்க கூட இருந்தது? நான் பக்கத்துல இருக்கேன். கேமரா என்ன யார் கூட அவர் அடிக்கும்போது பக்கத்துல போலீஸ் அனுமதிச்சாங்களா உங்களை? அனுமதிச்சாங்க. விசாரணைக்கு போயிட்டு இருந்தீங்களா? இப்ப யாரு விசாரணைக்கு போனீங்களா? நீங்க விசாரணைக்கு நான் போல. நீங்க போல. ஆனா நான் பேர் கொடுத்துட்டேன். என்கிட்ட கேக்குறாங்க யார் யார் இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. மனோஜ் பாபு. உங்களை சாட்சியை மறைச்சிட்டாங்க? இல்ல, என்னோட பேரை நான் கொடுத்துட்டேன். யார் யார் இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. நைட்டு கேட்கும்போது என்னோட பேரையும் கொடுத்துட்டேன். போலீஸ் கேட்டாங்க. போலீஸ் கேட்கும்போது நான் கொடுத்துட்டேன் நம்பர். நான் தான் பல்ஸ் பார்த்தேன். கொடுங்க, நான் தான் பல்ஸே பார்க்குறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் எய்டே பண்ணுறேன். அவனை நெஞ்சில் கை வச்சு நான் தான் அமுக்குறேன். கோசால மரத்தில் வச்சு அமுக்குறேன். அவனை அதாவது மூச்சு திணற மாதிரின்னா மூச்சு ஏங்குறான். ஏங்கும்போது நான் பார்க்குறேன். அடிக்காதீங்க சார், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறேன். 2வது தடவை சொல்லும்போது அவர்கிட்ட நெஞ்சை அமுக்குறேன். அப்போ உயிர் இருக்கு. ஆபீஸ் வாசலுக்கு கொண்டு வரும்போது அவருக்கு உயிர் இல்லை. பல்ஸ் பார்க்குறேன், 2 கையிலையும் பிடிச்சி பார்க்குறேன், நாடி பிடிச்சி பார்க்குறேன், அவருக்கு பல்ஸ் இல்லை. திருப்பி நெஞ்சில் கை வைக்கிறேன், நெஞ்சில் துடிப்பு இல்லை. அதோட அவர் மோஷன் போயிட்டார். நான் அப்போயே முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லிட்டேன். இறந்து டாப்ல என்ன எதுவும் மறக்கல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனுஷனோட மனித கழிவு வெளில இருந்துச்சுன்னா அவன் உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானா உங்களுக்கு தெரியாதா? அதைத்தான் நான் சொல்றேன். அங்கேயே நான் சொல்லிட்டேன், அவன் உயிர் இங்கேயே முடிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் நாடகம் போட்டிருக்காங்க. ஆட்டோவில் இங்கேருந்து ஆட்டோவில் மடப்புறத்துலேருந்து ஆட்டோவில் லோக்கல் ஆட்டோ
ஹாய் போலி ஸ்டார் ஃபேமிலி, வெல்கம் டு ஆல். நாம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழகத்தை உலுக்கிய சம்பவம் திருப்புவனம் அஜித்குமாரின் லாக்அப் டெத். இது லாக்அப் டெத் என்று சொல்வதை விட லாக்அப் மர்டர் என்று சொல்லலாம். இந்த வழக்கில் அஜித்குமாரை சித்திரவதை செய்து கொலை செய்ததாக கூறி 5 பேரை போலீசார் கைது செய்து விட்டனர். இதில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும், அந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எவ்வளவு காலம் தண்டனை வழங்கப்பட சட்டத்தில் இடம் இருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். அதற்கு முன்னால் அஜித்குமாரை கொடுமையாக தாக்கி அடித்து சித்திரவதை செய்ய உத்தரவிட்ட அந்த மேல் அதிகாரி யார்? அவர் மேல் ஏன் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை? அதோடு இல்லாமல் அந்த அம்பை எய்தவர் யார்? அதாவது இந்த அளவு அஜித்குமாரை அடித்து சித்திரவதை செய்ய உத்தரவிட்ட மேலதிகாரியை தூண்டிய, அதாவது ரெக்கமெண்ட் செய்த, அதாவது சிபாரிசு செய்த அந்த பெரிய மனிதர் யார்? பெரிய அளவில் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் சிறு குற்றம் நடந்ததற்காக இந்த இடத்தில் அஜித்குமார் குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிறார். அப்படி குற்றம் சாட்டப்பட்டவரை போலீசார் கண்மூடித்தனமாக தாக்க மாட்டார்கள். இதற்கு மூல காரணம் யார்? அவர்கள் கைது செய்யப்படுவார்களா? இப்படி ஒரு கேள்வி மக்கள் மனதில் எழும்புகிறது. இந்த வழக்கின் விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நீதியரசர்கள் MS சுப்பிரமணியம் மற்றும் AD மரிய கிளாட் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசையும் தமிழக காவல்துறையையும் கடுமையாக கண்டித்தனர். இந்நிலையில் 22/7/2025 நீதியரசர்கள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளாட் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அஜ்மல் கான் அவர்கள் அஜித்குமார் குடும்பத்திற்கு ஏற்கனவே இடைக்கால நிவாரணமாக 7,5 லட்சம் ரூபாய் மற்றும் இலவச வீட்டுமனை பட்டாவும் தமிழக அரசு கொடுத்துள்ளதாக சொன்னார். இதையடுத்து நீதிபதிகள் இந்த இடைக்கால நிவாரணம் போதுமானதாக இல்லை, எனவே அஜித்குமார் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும், கூடுதல் இழப்பீடு தேவைப்பட்டால் அஜித்குமார் குடும்பத்தினர் சம்பந்தப்பட்ட கோர்ட்டை அணுகி உரிய நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் உத்தரவிட்டனர். இந்த வழக்கை பொறுத்தவரை அஜித்குமார் சித்திரவதை செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்தது ஜூன் 28 மற்றும் 29 நாட்களில். அதற்கு திருப்புவனம் காவல் நிலையத்தில் கிரைம் நம்பர் 303 of 2025 BNSS செக்ஷன் 196/2 of A இல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது ஒரு தனித்துவமான குற்றப்பிரிவு. அரசு அதிகாரி ஒருவர் தனது பதவியின் ஆளுமையை பயன்படுத்தி காவலில் உள்ள நபரை கொடுமைப்படுத்தி அவரது மரணத்திற்கு காரணமாக இருப்பதாகும். இதற்கான குறைந்தபட்ச தண்டனை 10 ஆண்டுகள் சிறை தண்டனையாகும். அதிகபட்சமாக வாழ்நாள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க சட்டத்தில் இடம் இருக்கிறது. இதற்கு காரணமாக இருந்ததாக கூறி கண்ணன், பிரபு, ராஜா, ஆனந்த், சங்கர மணிகண்டன் ஆகிய போலீசார் மீது திருப்புவனம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது பின்னர் CBIக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த வழக்கை CBIயின் ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் விசாரித்து 12/7/2025 அன்று BNS செக்ஷன் 103 ஆக பதிவு செய்து, அதாவது கொலை வழக்காக மாற்றியுள்ளது. இதற்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மற்றும் ஃபைன் விதிக்க சட்டத்தில் இடம் இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை SP காத்திருப்போர் பட்டியலுக்கும் DSP சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 5 பேரை கைது செய்து அன்று அவர்களது குடும்பத்தினர் நடுரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்தினர். அப்போது அங்கிருந்த ஒரு பெண் சொன்னார், எங்களுக்கும் இறந்து போன அஜித்குமாருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? எங்களுக்குள் ஏதாவது குடும்ப சண்டையா? மேல் அதிகாரியின் உத்தரவு என்னவோ அதை தான் தங்கள் கணவர் செய்தார் என்று. அப்போது அஜித்குமாரை அடித்து துன்புறுத்தி திருடி நகை எங்கே என்று விசாரிக்க ஒரு மேல் அதிகாரி உத்தரவிட்டிருக்கிறார். அது யார்? அந்த நகையை காணவில்லை என்று புகார் கொடுத்த அந்த பெண்ணுக்காக போலீஸ் நிலையத்தில் ஒரு பெரிய அதிகாரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் முன் வழக்கறிஞர் கேள்வி எழுப்பினார். அப்படியானால் அந்த பெரிய மனிதர் யார்? ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தவரை FIR பதிவு செய்யப்பட்டு பின் வழக்கின் விசாரணையானது CBI வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நம்முன் இப்போது எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், அஜித்குமார் கொலை வழக்கில் தமிழக அரசு நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும், தற்போது வழக்கின் விசாரணை CBI வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும், அஜித்குமார் கொலை செய்யப்படுவதற்கு மூல காரணமாக இருந்த பெரிய மனிதர்களின் மேல் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? அந்த பெரிய மனிதர்கள் எப்போது கைது செய்யப்படுவார்கள்? குறைந்தபட்சம் CBI நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போகும் சார்ஜ் ஷீட்டிலாவது அவர்கள் பெயர் இடம்பெறுமா? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் நாம் தற்போது விடைபெறுவோம். நன்றி.